நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நண்பர்களே, இப்போ என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேட்ஜ் லைசன்ஸ் வச்சிருக்கிற நண்பர்கள், இந்த பெரிய டயரு, இந்த ஈச்சர் வண்டியிலேயே பெரிய வண்டி, இந்த 9 டன்னு 10 டன்னு 11 டன்னு பாசிங் ஓட்டுற வண்டிகள், அதெல்லாம் ஹெவி வண்டி வச்சிருக்கிறவங்க ஓட்டக்கூடிய கெப்பாசிட்டியில இருக்கிற வண்டிங்க பேட்ஜ் லைசன்ஸ் வச்சிருக்கிற நபர்கள் ஓட்டும் போது நாளைக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா கண்டிப்பா நாம அந்த இடத்துல பாதிக்கப்படுவோம் அப்படின்றத நண்பர்களுக்கு இதன் வழியா தெளிவா தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம சங்கத்துல உறுப்பினர் கார்டு வாங்கி பயணிக்கிற ஒரு நண்பருக்கு ஒரு விபத்து நடந்துருச்சு. அதாவது இந்த ஈச்சர்லயே பெரிய வண்டிங்க, நல்லா தெரிஞ்சுங்க, சின்ன டயர் வச்ச வண்டி பேட்ஜ் லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்க ஓட்ட முடியும். ஆனா அதுலயே லாரி அளவுக்கு சைஸ் உள்ள, அதாவது லாரி டயர் இருக்கு பாத்தீங்களா, அந்த சைஸ்ல இருக்கிற சின்ன வண்டி இருக்கு அப்படின்னா அந்த வண்டி ஓட்டுறதுக்கு கண்டிப்பான முறையில் நமக்கு ஹெவி லைசன்ஸ் வேணும். பேட்ஜ் லைசன்ஸை மட்டும் வச்சு அந்த வண்டி நம்ம ஓட்டுறோம் அப்படின்னால் கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்றப்ப நமக்கு அதுல சிரமங்கள் அதிகமா வரும். இப்ப நாங்க கண்ணார அந்த விஷயத்தை பார்த்துருக்கோம். அதனாலதான் இந்த தகவலை நம்ம வீடியோ போட்டு நம்ம நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறோம். நம்ம லைசன்ஸுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. 7 டன்னுக்குள்ள நாம யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல போகுது 9 டன்னு 10 டன்னு 11 டன்னு நீங்க லோடு ஏத்துற மாதிரி வண்டிகள், பெரிய சைஸ் டயர் உள்ள வண்டிகள் அப்படின்னால் கண்டிப்பா பேட்ஜ் லைசன்ஸை வச்சு நீங்க ஓட்ட முடியாது. அதை முதல்ல நண்பர்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுலயும் வெளி மாநிலம் அதிக அளவுக்கு போயிடாதீங்க. இப்ப வெளி மாநிலங்களில் தான் அதிக அளவுக்கு இந்த பேட்ஜ் லைசன்ஸை வச்சு பெரிய வண்டி ஓட்டுறாங்கன்ற விஷயங்கள் தெரிஞ்சு நிறைய வண்டியை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுல போய் பயன் கட்டி உங்களுடைய உழைப்பை நீங்க இழந்துட வேண்டாம் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி நண்பர்கள்.